இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 18ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசூரிடம் ஆனி மாதம் 4ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, சப்தமி திதி. கடக ராசியில் இது கடக லக்னம். அதுலேயுமே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு ஸ்வீட் சாப்பிட்டு போங்க. கற்கண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் அதை எடுத்து வாயில் போட்டு போங்க. ஃபஸ்ட்டு விஷயம், மனசு நில கொலையாமல் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது. எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்லா ஆராய்ந்து அதுக்கப்புறம் சைன் போடுங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இன்றைய நாள் சந்திராஷ்டமத்தோட ஆக்டிவ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் மட்டும்தான். அதனால் 2.5 நாள் நீங்கள் உங்களுடைய வேலை எதுவும் பண்ணாமல் சும்மா உட்காராதீங்க, ஜாலியாக எடுத்து பண்ணுங்கள். அது எப்போ வரும்னு கூட தெரியாது, எப்போ போகணும்னு கூட தெரியாது. சம்டைம்ஸ் ஏதோ கண்ணு முன்னாடி வச்சுட்டே மறந்துடுவோம். செல்ஃபோனு எடுத்து முன்னாடி வச்சு மேலே பேப்பர் லாக் ஆகிடும். மேலே பேப்பர் வச்சுருவோம், இல்லை புக்கு ஏதோ வச்சுருவோம். அதுவும் சைலண்டில் வேறு போட்டிருப்பீங்க. அந்த செல்ஃபோனை காணணும் ஒரே தொலை வீட்டு லாஸ்ட்டில் இங்கே தான் இருக்கானு அந்த லாஸ்ட்டில் ஃபைன் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்போம். அதுக்குள்ளே முக்கியமான கால்லாம் வந்துட்டு போயிருக்கும். ஆனால் ஒன்றும் ஆகாது, மறுபடியும் நீங்கள் ரிட்டன் கால் பண்ணால் அந்த வேலை முடிய போகிறது. அதனால் தைரியமாக இருங்க. எல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதுக்கு போய் நம்ம ரொம்பலாம் சந்திராஷ்டமத்தை பற்றி கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதுலாம் தைரியமாக இருக்கலாம். இந்த நாள் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனும் ராகுவும் பொதுவாக இணையக்கூடாத கிரகங்கள். அதிகப்படியான பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்துடைய காம்பினேஷனில் சந்திரன் ராகுவும் இணையக்கூடாது. அது இன்றைய நாள் இணைகிறது. எங்கேன்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்கிறது. ஒன்று. ரெண்டாவது, சரி இப்படி இணைந்தாலும் பரவாயில்ல, செவ்வாய் கேத்துன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அதிகமான குரூர கிரகம். நிறையா பிரச்சனைகள், போலீஸு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, அரெஸ்ட்டு, இந்த மாதிரி பல சம்பவங்கள் இன்றைய நாள் கண்ணுக்கு தெரியும். இன்றைய நாள்லாம் சொல்கிறது 2-3 நாளாக இதுதான் ஓடின்னு இருக்கும். அதேமாதிரி நிறைய இடங்களில் மிக அதிகமான மழை பெய்வதற்காகவும், நிறைய விண்டு வெலாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும், சில இடங்களில் தீ விபத்துக்கள் நடக்கும். அதுவும் மெயினாக எங்கே குவாரிகளில் நிறையா தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் சில ஆட்கள் உள்ளே குதித்து தெரியாமல் இறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மெயினாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சக்கூடிய ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு இன்றைய நாள் எப்படியோ நமக்கே தெரியாமல் வாரி வழங்குற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா லாபஸ்தானத்தில் போய் சந்திரனும் ராகுவும் இணைந்திருக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. மெயினாக வண்டி வாகனங்கள், கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்களை எவ்வளோ தூரமாக வைக்கணுமோ அல்லது மூத்தவங்க எவ்வளோ தூரமாக இருக்கணுமோ அவ்வளோ நல்லது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தையுமே நம்ம அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு, சந்தோஷப்பட்டு எதையும் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம்னா திரும்பி வராது. இன்றைய நாள் நிறைய பேருக்கு புரிய வேண்டியது, நமக்கே தெரியாமல் ஒரு ட்ராப்புக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கக்கூடிய நாள். சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும். ஆனால் வேலையில் வேணும்னே குடைச்சல் கொடுக்கணும்னு சொல்லி 2 பேர் கிளம்புவாங்க. அந்த 2 பேருமே கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள். பொதுவாகவே நல்ல எண்ணங்கள் இல்லை அப்படின்னாவே எந்த விஷயத்தையுமே நான் செய்ய முடியாது. ஏன்னா குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நல்ல எண்ணங்களே வரும். இன்னொன்று, நட்சத்திரத்துக்குடைய ஸ்தானமே பூரட்டாதியாக இருந்தாலும் ராகுவும் கூட சஞ்சாரம் செய்கிறார். அதனால் பொதுவாகவே நிறைய இடங்களில் நம்ம பார்க்காத, நம்ம கேட்காத பல கெட்ட விஷயங்கள் நம்ம காதுக்கு வரும். கண்டுக்காமல் இன்றைய நாள் அப்படியே மூவ் பண்ணிவிடுங்க. அடுத்த நாள்லேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம். சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் தப்பு கிடையாது. ஒரு சில நாட்களில் அலைச்சல் இல்லாமல் ரிசல்ட் வராது. அதனால் இன்றைய நாள் இதை மட்டும் பாருங்கள், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மிதுன ராசியில் அது மிதுன லக்னத்திலே கிட்டத்தட்ட சூரியன், குரு, புதன், திரிகோணத்தில் ராகு, சந்திரன் 5 கிரக சேர்க்கை இன்றைய நாள் ஏற்படுகிறது. இந்த 5 கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால பல இடங்களில் பஞ்சாயத்துகள், பல இடங்களில் பிரச்சனைகள் கொடுக்கும். மெயினாக யூஎஸ் மாதிரி இடங்கள், கலிஃபோர்னியா மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், இந்த சைடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இஸ்ரேல் மாதிரி இடங்கள்லாம் பயங்கர பாதிப்புகள் கொடுக்கும். பட் இன் ஜென்ரல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிரயாணங்கள் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு உத்வேகம் இருக்கும். வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், முக்கியமான விஷயங்களை பற்றி இன்றைய நாள் உட்காந்து ஆராய்ச்சி செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம். அது மோரர்லெஸ் நம்ம எண்ணங்களுக்கும் அந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். ஒரு சில நாட்கள் நமக்கே தெரியாமல் இது இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணணும்? இன்றைய நாள் அந்த சந்திரனும் ராகுவும் சேரக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் சேர்ந்துருக்குன்னா கலியுக காமதேனும் கல்ப விருட்சம்
மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 அதிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக கடக ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. சந்திரன் ராகு போய் அஷ்டமத்துல சேர்றது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேத்துடைய கெடு கிரகத்துடைய பார்வை, கிரூர கிரகத்துடைய பார்வை நேரடியாக சந்திரன் ராகு மேல சேர்றது, குருவுடைய நட்சத்திர சஞ்சாரத்திலே இருக்கனால அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை, அஜீரண கோளாறுகள், வீட்டில் பெரியவங்களுடைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் சைட் பண்ணுறது, யாருக்கார் போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி அதாவது யாரோ செய்த குற்றத்திற்காக நீங்கள் போய் ஐயோ பாவோன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் அதிகப்படியான கவனம் தேவைப்படக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கும் சரியா இல்லை, வாழ்க்கை துணைக்கும் சரியா இல்லை. எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் பேசிக்கிறது நல்லது. புது முடிவுகள் எடுக்கும் பொழுது நிறைய தடைகள் கொடுக்கும். உங்கள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயும் கேதுவும் 2ம் இணையக்கூடாத கிரகங்கள். அது சிம்மத்திலேயே இணைந்திருக்கிறது. சிம்மம் அப்படிங்கிறது அக்னி ஸ்வரூபம்னு சொல்லுவோம். அக்னி கிரகம் அந்த 2 இடத்துல உட்காந்துருக்குன்னா பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். அதனால் மென்டல் ப்ரெஷர் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய முடிவுகள் அல்லது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு எதிராக கண்டிப்பாக பிரயோகிப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. வயிறு உபாதைகள், சில பேர் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு பவுல் ப்ராப்ளம் கொடுக்கலாம். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மெயினாக இன்றைய நாள் நீங்கள் பண்ண வேண்டியது அம்பாள் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது, வீட்லேயுமே ஒரே சின்ன சின்ன போர்க்களமாக தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் ராகு 2ம் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் மெயினாக கொடுக்கும். சில பேருக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கொள்கிற மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு தண்ணீரில் இன்ஃபெக்ஷன், ஒரு சில பேருக்கு விட்டமின் கம்மியாகும் உடம்புல, அதனால் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பற்றியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் தலை சுற்றல்னா விரயஸ்தானத்துலையும் செவ்வாய்க்கு ஏற்று உட்காந்துருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எந்த இடத்துலையுமே நல்லா எல்லாரையும் ஒட்டு கொடுத்து அரவணைத்து போவது நன்மையை கொடுக்கும். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பசங்களுடைய வார்த்தைகள், பசங்ககிட்டருடைய பேச்சை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக கருதலாம். ஏன்னா உடம்புல கண்டிப்பாக ஒரு ஈக்குவலிபிரியம்ங்கிறது இருக்காது. அதாவது சமநிலைன்னு சொல்லுவோம். இந்த வாதம், பித்தம், கபம் இதுதான் சொல்கிறோம்ல, அது எதுவுமே கொஞ்சம் சமநிலையில் இல்லாமல் இருக்கும். அதனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், ஒரு சில பேருக்கு லைட்டாக அந்த கோளாறு, உடம்பு பயங்கர ஜுரம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதுவும் மெயினாக துலாம் லக்னத்தில் பிறந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கிறது. மெயினாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். ஏதோ யாருக்கா ஒரு ஃப்ரெண்டு வர்றாங்க, நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல அது ஒன்றும் இல்லைங்க சாதாரண ஒரு ஃப்ரூட் ஜூஸ் தான் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும்போது தான் தெரியும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எந்த விஷயத்தையுமே இன்றைய நாள் நம்பக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உங்கள் முயற்சியில் நீங்கள் நில்லுங்க, சுய அறிவோடு செயல்படுங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக இன்றைய நாள் தாயாருடன் நட்பு பாராட்ட வேண்டும். அம்மா கூட எந்த அளவுக்கு அரவணைப்பாக போகணுமோ அந்த அளவுக்கு அரவணைப்பாக போகணும். எல்லா நாட்களும் எல்லாருக்குமே நல்ல மூடில் இருக்க மாட்டாங்க. ஒரு சில டைம் நீங்களே, ஒரு சில டைம் கிடையாது, மாதத்துக்கு 20 நாள் நீங்கள் மூடு சரியாக இல்லாமல் இருப்பீங்க. எப்பவுமே கிட்டத்தட்ட அந்நியன் மாதிரி தான் இருப்பீங்க. எந்த விஷயமே வெளியே சொல்ல மாட்டீங்க. அப்போ இன்றைய நாள் மற்றவங்க ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் பாரு மூடு சரியில்லை, ஏதாவது சம் சைக்காட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்லாம் பேசக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாரையும் அரவணைச்சு போகிறதும், நாளைய தினம் எல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம கோவப்படாமல் இருக்குமோ, எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறோம். மெயினாக குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். உங்கள் பிளான் எல்லாமே சூப்பராக இருக்கும், ஆனால் நடந்து முடியறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்து முடிகிற மாதிரி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நம்பலாம். மெயினாக பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, எவ்வளோதான் கிரகங்கள் சரியாக இல்லாமல் இருந்தாலும், எவ்வளோ மோசமான கிரகங்கள் பார்வையிட்டாலும் சரி, அந்த இடத்துக்கூடிய கிரகங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய கர்மாவாக இருந்தாலும் சரி அப்படியே 50% குறைஞ்சிரும். ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஃப்ராக்சர் ஆக போகுதுன்னா அவனுக்கு ஹேர் லைன் கிராக் ஆகும், சின்னதாக அடிபடும், அவ்வளோதான். அதுக்காக அடியே படாது, அப்படி படக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அவன் கர்ம பிராப்தம், அது என்ன இருக்கோ அது நடந்து தான் தீரணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணணும். நிறைய நல்ல விஷயங்கள் கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய ரொம்ப முக்கியமான ரகசியங்கள் வெளியே வரலாம். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். நம்ம எண்ணங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் சண்டை போடுற மாதிரியோ, நான் கரெக்டாக தான் போனேன் சார், அவன் தான் இந்த மாதிரி இடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போடுறது, அந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் தவிர்த்துக்கிட்டு அடுத்த லெவலில் முன்னேறினா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். நமக்கே எதிராக சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களை விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இன்றைய நாள் யாருடைய அழைப்பு வரும்பொழுதும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சில பேருக்கு மெசேஜ் வரும், கிளிக் பண்ணால் பணம்லாம் போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். அதனால் ஃபோன் கால்லையோ இல்லை ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட் மூலியமாகவும் சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் நமக்கே தெரியாமல் முக்கியமான டாக்குமெண்ட்டை வண்டி வாகனங்களில் போகும்போது தொலைச்சிடலாம். இப்படியும் நடக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு சில நாட்களில் நமக்கு சரியாக இருக்காது. அந்த மாதிரி வெகு சில நாட்களில் இந்த நாளும் ஒன்று. பொறுமையாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கவனமாக பேச வேண்டும். ஒரு சில பேருக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன், ஒரு சில பேருக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ஒரு சில பேருக்கு ஒவ்வாமை, ஸோ கால்டு இன்ஃபெக்ஷன், அலர்ஜி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் அவசரப்பட்டு முடிவுகள், அவசரப்பட்டு சந்தோஷத்தை நீங்கள் வெளியே காட்டாமல் இருக்கிறது நல்லது. எந்த விஷயத்தையுமே பொறுமையாக கையாளும் பொழுது இன்றைய நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும். காசு பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது, கரைஞ்சிட்டு தான் இருக்கும். இன்றைய நாள் பொறுமையாக இருக்கணும். எதுலேயுமே கோவப்படாதீங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்ன வேணுமோ எல்லாமே நடக்கும். ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது தான் முக்கியம். தின பலன்கள்ங்கிறது அன்றைய நாளுடைய கோச்சாரம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அது எவ்வளோ சதவீதம் சொல்லி அந்த ஜாதகத்தை பொறுத்து தான். ஜாதகத்தை நல்லா பலமான ஜாதகமாக இருந்தால் ஒரு 20% நடக்கும். ஜாதகத்தில் பலம் குறைவாக இருந்தால் 60% நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிறதுலையே அதிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி அல்லது லக்னம் இன்றைய நாள் யாருன்னு கேட்டால் கும்பம் தான். பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஒரு சில பேருக்கு உடம்பு பாதிப்புகளாக இருக்கலாம். ஒரு சில பேர் தப்பான முடிவுகள் எடுக்கலாம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில முடிவுகள் எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நான் ஒன்று தான் சொல்லுவேன், இது எல்லாமே ஒரு சின்ன விஷயம் தான். பேசிங் க்ளவுடுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி வரும் திடீர்னு மழை ஜோர்னு பெய்யும், நாளைக்கு காலையில் மழையாக இருக்காது. அதுக்காக இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக மழையில் தான் இருக்குவோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ஒரு தடவை சென்னையில் பயங்கரமாக வெள்ளம் வந்தது. இதுன்னு இவ்வளோ பெரிய வெள்ளமாக இருக்குது, இனிமேல் சென்னையிலே இருக்கக்கூடாதுன்னு ஊரை அத்தனை பேரும் காலி பண்ணிட்டு போயிட்டா என்ன கதி ஆகும் சென்னை. அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் நமக்கு அந்த வலி இருக்கணும், அந்த வலி வேதனை ஏதோ ஒரு மனசில் அந்த ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு தலையில் நீர் கோத்துக்கும். அதனால் நல்லா உட்காந்து ஆவி பிடிங்க, சந்தோஷமாக இருங்க. பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணும். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூவராக சுவாமி வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமானது ஹெல்த்து. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையிருப்பு, பணம், சேவிங்ஸ், இதெல்லாம் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் என்னென்னா கிராமப்புறங்களில் சீட்டு போடுறோம் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க சீட்டு கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கோம். மாதம் 1000 ரூபா போடுறோம், இந்த வருஷத்தில் 10 மாதம் கிராஸ் ஆகும்போது இவ்வளோ தொகை கொடுப்பாங்க, சீட்டு முன்னாடியே கூட எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான செலவை அதை வச்சு ஹேண்டில் பண்ணலாங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் ஓடின்னு இருக்கு. அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சம்டைம்ஸ் ஆசை ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கும், அது பேராசையாக மாறும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமையாக இருந்து இன்றைய நாளை நம்ம செயல்படுத்தணும். இரவு நேரத்தில் பயணம், இரவு நேரத்தில் உணவு, அதே மாதிரி இரவு நேரத்தில் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமானதே சொல்கிறது, உங்களுடைய எந்த சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பிரத்தியாருன்னு சொல்லுவோம், யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் போய் சொல்கிறது நல்லது கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது, சண்டையிடாமல் இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்கிறதோட யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக கும்பம் ரொம்ப கவனமாக இருக்கணும், சிம்மம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற அத்தனை ராசிக்குமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொன்னாலும் எல்லாருமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க, ருத்ரனை கேளுங்க, அதே மாதிரி பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் அப்படி சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி
சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோண கொண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.